மணக்க மணக்க வஞ்சர மீன் குழம்பு. வீட்டுக்கு வீடு செய்முறை வேறனாலும் கைக்கு கை பக்குவம் மாறினாலும் எல்லாருக்கும் மீன் குழம்புனா ஒரு தனி பிரியம் தான். நாங்க எங்க வீட்டுல மீன் குழம்பு எப்படி செய்யறோம் அப்படின்றத இந்த வீடியோல பார்க்க போறீங்க. கடாயில 2 டீஸ்பூன் எண்ணெய், 15 சின்ன வெங்காயம், 2 தக்காளி, கொஞ்சமா உப்பு சேர்த்து இத குழைவா வதக்கி ஆற வச்சு அரைச்சு வச்சுக்கோங்க. இன்னொரு பாத்திரத்துல லெமன் சைஸ் புளிய கரைச்சி சேர்த்துக்கோங்க. இதுல அரைச்ச தக்காளி வெங்காயம் பேஸ்ட், 5 ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள், 1 ஸ்பூன் தனி மிளகாய் தூள், தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து இதை நல்லா கரைச்சுக்கோங்க. 2 டம்ளர் தண்ணியும் சேர்த்து கரைச்சு ரெடியா வச்சுக்கோங்க. கடாயில 5 ஸ்பூன் எண்ணெய், 1/4 ஸ்பூன் கடுகு சீரகம், 1/2 ஸ்பூன் வெந்தயம் சேர்த்து தாளிச்சிட்டு பொடியா நறுக்குன ஒரு வெங்காயம், 10 பல் பூண்டு சேர்த்து இதை நல்லா வதக்கி விடுங்க. இப்ப இதுல 2 தக்காளி சேர்த்து நல்லா சாஃப்ட் ஆகுற வரைக்கும் வதக்கிக்கோங்க. கரைச்ச புளி தண்ணியை இதுல சேர்த்துக்கோங்க. குழம்பு கொதிக்க ஆரம்பிச்சதும் ஒரு கைப்பிடி கருவேப்பிலை சேர்த்து இதை மூடி போட்டு குறைஞ்சபட்சம் 15 இருந்து 20 நிமிஷம் கொதிக்க விடுங்க. இப்ப இதுல கழுவி வச்சிருக்கிற வஞ்சர மீன் துண்டுகளை சேர்த்துக்கோங்க. கடைசியா வாசனைக்காக 2 பச்சை மிளகாவையும் சேர்த்து மூடி போட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு கொதிக்க விட்டு எடுத்தீங்கன்னா சூப்பரான வஞ்சர மீன் குழம்பு ரெடி. கண்டிப்பா இந்த ரெசிபி ட்ரை பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.